இன்னைக்கு வந்து டெஃபினட்டா தமிழ், தெலுங்கு, கன்னடம் அந்த பேரியர்ஸ் எதுவுமே கிடையாது. நல்ல கதை, கெட்ட கதை, அவ்வளோதான். அந்த நல்ல கதையை இன்னைக்கு எல்லா ஆடியன்ஸுமே ஓப்பன் ஹார்ட்டடாக வரவேற்கிறாங்க. மெனி எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சொன்ன மாதிரி காந்தாராலேருந்து இன்னைக்கு ஜெயன்னு ஒரு மலையாள படம் நேத்தான் பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள் தான் இட்ஸ் கிரியேட்டிங் ஹியூஜ், லைக் லவ் டுடே. அதே டேரக்டர், அந்த லவ் டுடே டேரக்டர் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். வந்திருக்கிற பத்திரிகை, ஊடக, டெலிவிஷன், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். DR56 இந்த படத்தை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாலாஜி சார் 20 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு பழக்கம். சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க படம் பண்ணும்போது, அதே நண்பர்கள் காணாமல் போவாங்க படம் பண்ணாத போது. இது எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஆனால் ஒரு இயக்குனராக நம்ம படங்கள் எப்பயுமே பேசணும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட தான் திடீர்னு ஒரு நாள், எனக்கு அவர் சார் யாருன்னே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் என்னோட ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலாஜி சார் நீங்கள் மீட் பண்ணணும், போங்க மீட் பண்ணுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் மீட் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, இவர்கிட்ட கதை சொல்லலாம், இவர்கிட்ட கதையை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ஒரு படம் நான் காட்ஸ் கிரேஸ் கமிட் ஆகி போயிட்டு இருக்குது. அடுத்த படத்துக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது அதோட ஜிஸ்ட்டை மட்டும்தான் சொன்னேன். தலையத்தில் அப்படியே ஆடிட்டே இருந்தார், போயிட்டார். ஒரு 2 டேஸ் அப்புறம் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 டேஸ் மட்டும் ஹைதராபாத் வர முடியுமான்னாரு. எனக்கு என்ன ஏதுன்னே தெரியல. என்ன சார் நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னாரு. போனேன். யூ ஒன்ட் பிலீவ் இட், அங்கே இருக்கிற டாப் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ஒரு 3-4 கம்பெனியை காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. எனக்கு என்ன சார், இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த இது, நீங்கள் சொல்லுங்கள் அவங்ககிட்ட அப்படின்னா. அதில் நான் சார் சொன்னார், சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, 2 பேர் அது பயங்கரமாக பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார், உங்களை நாங்கள் விரைவில் ஹைதராபாத் கூட்டிகிட்டு போயிடுவோம் நாங்கள் அப்படின்னாரு. அதாவது எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து கடவுள் மனித ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. தேங்க்யூ பாலாஜி சார். ஏன்னா இந்த காலத்தில் நண்பர்களே வந்து பிரதிபலன் எதிர்பார்த்து தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு இயக்குனரை, ஒரு நல்ல கதைன்னு அவருக்கு தெரிஞ்சு, எனக்குன்னு இல்லை என்னைய மாதிரி தான், நான் எனக்கு தான் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். என்னைய மாதிரி இல்லை, நிறைய பேருக்கு இது பண்ணிட்டு இருக்காரு, இன்க்ளூடிங் ராகவன். ஐ திங்க் ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரிட்ஜ் தான் வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. ஏன்னா எங்களுக்கு கதை பண்ண தெரியும், ஆட்கள் தெரியாது. ஏன்னா 4 செவத்துக்குள்ள உட்காந்து கதை பண்ண எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இயக்குனர் நல்ல படம் பண்றாங்கன்னா அவங்களை கூட்டு போக வேண்டியது இந்த மாதிரி பிரிட்ஜஸ். வாழ்த்துக்கள் சார், இந்த பணி தொடரணும் சார். அடுத்ததான் நான் வர்றது என்னோட முத்தழகு. அவர் சார் சொன்னார் அவர் படத்தில் பண்ணணும்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் தூங்கா நகரத்தோட என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து அவங்க தான். ஆக்சுவலாக ஃபோனில் பேசினே நேராக மீட் பண்ண முடியல உங்களை. நான் கதை கேட்டாங்க, ஜிஸ்ட் கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, டெஃபினட்டாக பண்ணலாம், தயாநிதி அழகிரியும் வந்து இவங்களை வச்சே பண்ணுவோம், நமக்கு கரெக்டாக போகும் அப்படின்னு. டேட்ஸ் பிரச்சனை அப்போது. கன்ஃபார்மாக நான் பிப்ரவரி ஆரம்பிச்சு ஆகணும், கரெக்டாக பிப்ரவரியில் அவங்க ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட் தான் எனக்கு அஞ்சலி வந்தாங்க. somehow I missed it. பட் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ், ஐ ஜஸ்ட் லவ்ட் இட் ரியலி. ஒரு 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 ஸ்டாருக்கு வந்து தேவையானது என்னன்னா, இயக்குநர்கள் வந்து சொல்லி தருவாங்க, எவ்வளோ டைலாக் சொல்லுவாங்க, இந்த மாடுலேஷன் வேணும் மேடம், எனக்கு இது வேணும் மேடம். பட் இதை தாண்டி ஒரு ஆர்டிஸ்டா நான் என்ன தரேன் இந்த படத்துக்கு? ஒரு இயக்குனர் சொல்றதே கிளிப்பிள்ளை மாதிரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஸோ அந்த மாதிரி அவங்களோட சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஃபேமிலி மேன், ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். என்னன்னா ஒரு ஒரு அம்மாவா இருக்கிற ஒரு தவிப்பு, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இருக்கிற பிரிவு, இன்னொரு லவ்வா ஏத்துக்குவோமா வேணாமான்னு இருக்கிற ஒரு. ஸோ அந்த 3 விஷயங்களுமே வந்து அவங்க மேனேஜ் பண்ண விதம் வந்து ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஐ விஷ் மோர் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் யூ ஷுட் டூ. அண்ட் இந்த DR56 மூலமா திரும்ப தமிழுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குற உங்களுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. யா
சார்லதாக்கு அடுத்து. ஸோ இட் ஷுட் பி அ கிரேட் கம்பேக் ஃபிலிம் ஃபார் யூ மேன். அண்ட் தென் இயக்குனர் ரொம்ப நல்ல பிள்ளையா உட்காந்துருக்காரு. ஆனால் படம் பார்த்தா பயங்கர வயலண்டாக இருக்கு, ஆள் சைலண்டாக இருக்கிறாரு. குட். எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது தான், முதல் காதல் முதல் முத்தம் எப்பயுமே மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் முதல் படம். ஒரு நல்ல மேடை பாலாஜி சார், ப்ரொடியூசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மென்மேலும் நீங்கள் வளரணும். ஏன்னா அந்த DR56 அந்த இன்ஜெக்ஷன் சொருகும் போது பிளட் வரும்போதே வந்து we can identify that so many bloody things are there. So best wishes for director. And then கடைசியா last but not the least நல்ல தாடி ஆளுமா உட்காந்துருக்காரு ஒருத்தர், PR. யாரோ சொல்லிட்டாங்க தமிழ் தெலுங்கு வந்தோம்னா எவ்வளோ சின்ன பேரா இருந்தாலும் அதுக்கு இனிஷியலை மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் பிரவீன் 8 எழுதி கையை விட்டு எழுதி பார்த்தோம்னா 7 லிட்டர் தான். அதுலயும் 5 கட் பண்ணிட்டு 2 வச்சுக்கிட்டாரு PRன்னு. வாழ்த்துக்கள் சார், நல்லா இருக்கீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு இயக்குனராக என்ன என்னோட வாழ்த்து அப்படின்னா, எந்த ஹீரோவுமே தன்னை அழகாக தான் காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் படத்தில். அதுவும் கோரமாக காட்டுறதுக்கு யாருமே இது பண்ண மாட்டாங்க. யூ அக்செப்டட், தட்ஸ் த நைஸ் பாயிண்ட். ஃபேஸ் எவ்வளோ கோரமாக இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை ப்ளஸ் தயாரிப்பு தங்க மனசு. ஐ விஷ் மோர் யங்ஸ்டர்ஸ் ஷுட் கம் லைக் யூ. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த டாக்டர் 56 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லான்ச் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வருமானமும் வரணும்னு வாழ்க்கிறேன் நான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், புது டீம் இன்னைக்கு வந்து டெஃபினட்டாக தமிழ், தெலுங்கு, கன்னடம் அந்த பேரியர்ஸ் எதுவுமே கிடையாது. நல்ல கதை, கெட்ட கதை, அவ்வளோதான். அந்த நல்ல கதையை இன்னைக்கு எல்லா ஆடியன்ஸுமே ஓப்பன் ஹார்ட்டடாக வரவேற்கிறாங்க. மெனி எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சொன்ன மாதிரி காந்தாராலேருந்து இன்னைக்கு ஜெயன்னு ஒரு மலையாள படம் நேத்தான் பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள் தான் இட்ஸ் கிரியேட்டிங் ஹியூஜ், லைக் லவ் டுடே. அதே டேரக்டர், அந்த லவ் டுடே டேரக்டர் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அந்த 2.5-3 வருஷம் ஒவ்வொரு நாளும் சார் இவங்க வேணான்ட்டாங்க, அவங்க வேணான்ட்டாங்க. நான் சொன்னேன், சி எல்லா பேருமே வேணான்னு சொல்லிட்டோம். யூ வில் வின் டுடே, இஃப் நாட் டுமாரோ, பட் டெஃபினெட்லி டே ஆஃப்டர் டுமாரோ. கதையை மட்டும் மாத்திராதீங்க. யார் சொன்னாலும் சரி, இல்லை சார் சைன் பண்றாங்க, நான் ஹீரோனா யோசிக்கதான் செய்வாங்க படம் போடுறவங்க. அவங்களுக்கு அவங்க பணம் முக்கியம், நமக்கு நம்ம கதை முக்கியம். அதுல மட்டும் காம்ப்ரமைஸே ஆயிடாதீங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த சக்சஸ் தான் இன்னைக்கு 50 crores. எவ்ரிபடி இஸ் கிவிங் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அந்த ஒரு கட்ஸ், அந்த ஒரு க்ளோரி ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் இருக்கணும், அது உங்ககிட்டையும் இருக்கணும். வாழ்த்துக்கள். இந்த டீமை எல்லாரும் மனமாற வாழ்த்துவோம். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ வெரி 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 ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹாப்பி. இந்த நியூ இயர்ல இருந்து இந்த 56 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.